எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? நான் இவனை தான் வாந்தி எடுத்து எதிர்பார்த்தேன். நல்லா இருக்குங்கிறாங்க. காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். கலக்க போதாரு பாப்பா. இதுக்கு மேல கத்த முடியாது. ஸோ வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எம்ஜி மூவிக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டில் வெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பிளானை போட்டு என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி எம்ஜிஎம்க்கு பிளான் பண்ணி அவங்க ரெடி பண்ணிட்டேன். ஸோ எம்ஜி வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே நடந்த அட்ராசிட்டிஸ் என்னென்ன ஃபன் நடந்துச்சு அதான் இன்னைக்கு வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் மை காலேஜ் மேட் இம்ரான், திஸ் மை பூமர் ஃப்ரெண்டு முத்து, திஸ் இஸ் மை கொலீக் பாலாஜி. அழகங்க 1 2 எஸ்ஐ சார். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் வந்திருக்கோம். எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரைடு போக போகிறோம். எல்லாம் வயசான கேஸுங்களாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் மயக்கம் மட்டும் விட போகிறாங்கன்னு தெரியல. கொலிக்ஸ் திருட மாதிரி எட்டி பார்க்குறாங்க. ரெடி அடுத்த ரைடு தான் மொதல் ரைடு. ஆக பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ சோடு தான் பின்னாடி இருக்க சுற்று அந்த ரைடு பார்த்தா தான் லைட்டாக பயமாக இருக்குது. லைட்டாக இல்லை, கொஞ்சம் எங்கே பிச்சுட்டு விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது. ஆமாம் மேலே போய் பார்ப்போம். எங்க பார்த்தீங்கன்னா 2 பைத்தியக்காரங்க கீழே தான் இருக்கானுங்க. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே. எனக்கு பயம்லாம் இல்லை. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நல்லாதான் இருக்கு. அனுக்கிறேன் எடுத்துட்டு தான் இருக்க. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். பிதரல் மூட். என்னங்க நீங்க தான் பயப்பட மாட்டீங்களே, ஏங்க பயப்படுறீங்க? பாருங்க எங்களுக்கு பாருங்க பார்க்க இதுக்கான லைட்டாக பயமாக இருக்கு. சும்மா ஆமாம் சைனில் டான்ஸ் படுத்துனா கீழே ஒரு ட்ரௌசர் போட தெரியாது. சும்மாடா இங்கே சொல்லுங்க எப்படி இருந்துச்சிங்க? காலைல விளவில் இருக்கு போல ஒத்துக்கிறேன். நான் இப்படி மேலே போகும்போது இது கண்ணே திறக்கல. சார் நீங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? நான் இவனை தான் வாந்தி எடுத்து எதிர்பார்த்தேன். நல்லா இருக்குங்கிறாங்க. நான் தான் கண்ணை மூடிட்டுங்க. நான் கரெக்டாக நான் இப்படி ஏறும்போது கண்ணை முடிக்கிறேன், அப்படி இறங்கும்போது கண்ணை திறந்துப்பேன், அவ்வளோதான். நம்ம அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறப்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம வந்து இடம் பெருசாக இருக்கு. எஸ், அது என்ன சொல்கிறது, தைரியமான ஒரு மனுஷனே எங்கள் டீமில் தவிர தான். நிக்கிற போஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மூஞ்சி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த மூஞ்சிங்களை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துரு பிடிச்சி வர இருக்கு, பார்க்கவே பயமாக இருக்குது. எங்கன்னா பிச்சுக்கிட்டு விழுந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஒரு போஸ்ட் ஒன்று கொடுறா, போஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒன்று எடுத்து. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நீங்கள் அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் பார்ப்பீங்க. அவார்ட் ஃபங்க்ஷன் என்ன அவார்டு? உலகம் சுற்றும் வாலிப ஆண்டோலாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு பெஸ்ட் டிராவல் பிளாகர் விருதினை வழங்கி உற்சாகப்படுத்துகிறது தமிழ்நாடு நவ்.
உசுரோட வீடு போய் சேர்ந்துருவியா? முத்து என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா, இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு வந்தோம், ஏன் சொல்லிட்டு வந்தோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரவங்களை கூப்பிட்டு வாடா முடிச்சுட்டு வராங்க. இப்போ முத்து ஆக்சுவலாக இப்போ எட்டி பார்த்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன், வெயிட் பண்ணிக்கிறேன். சூப்பரான வேலை பார்க்குறீங்க முத்து. பார்த்தீங்களா மக்களே, இடமே சூப்பராக இருக்குது. இது ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய எடுக்கலாம்ல. அந்த மாதிரி அது லேடிஸ் டேலட் இல்லை, என் பக்கத்தில் கம்யூனிட்டி எப்படி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்காங்க, கண்டுக்காதீங்க. நான் இந்த ஹவுசஸ் இந்த வியூஸ்லாம் சொல்கிறேன், நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் வாஷ்ரூம் இப்படி திரும்புங்க தம்பி. அது எம்ஜிஎம் எனக்கு பிடிக்காத ஒரே கேவலமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே டிக்கெட் அங்கே வெளியில் வந்து 1200 1300 கொடுத்து டிக்கெட் எடுக்கிறானுங்க. ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்த்தா இதுக்கு ஒரு 100 இதுக்கு ஒரு 75 உள்ளே இங்கே தனித்தனியாக வச்சு இங்கே வர பிடுங்குறானுங்க. அப்போ 1000 பிடுங்குறதுக்காக கொடுக்குறோம் தண்டத்துக்கு. எரிச்சலாக வரும். சை, இப்போ உங்களெல்லாம் ஆப்படிக்க ஒருத்தன் வருவான்டா, வண்டரில் வந்துக்கிட்டு இருக்கான் சென்னையில் பாரு, உங்களுக்குலாம் இருக்கு. அப்போ ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்து. பூமர் முத்து இந்த ரைடு போக போகிறோம். ஸோ இந்த வாட்டர் ரைடு இது வந்து ஃபோன் நடைகிறதுக்கான வாய்ப்புகள் 90% மேலே இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபோன் வந்து பேக்கில் வச்சுட்டு போக போகிறோம். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து இந்த ரைடில் இருந்து ஃபோன் நனைகிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க பாருங்கள். அதனால் ஃபோனை பேக்கில் வச்சுட்டு போகிறது தான் நல்லது. அவர் கண்ணாடிலாம் பிச்சுக்கிச்சு அதுக்கு. ஆனால் பேசுங்க. பாத்தியா தண்ணி பட்டு அந்த காளானே முளைச்சிருக்கு பாத்தியா. காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். இந்த சைக்கிளில் கூப்பிட்டு வந்தால் இந்த மாதிரி தண்ணி போட்டு இந்த காலம் முளைச்சி கலக்க போதாரு பார்ப்போம் போல. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த ரைடை வந்து கேன்சல் மீன்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. இப்போ இன்னும்னா இதுக்கே 2 மணி நேரம் ஆகிடும். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு அடுத்த ரைடு முடிச்சுட்டு ஈவினிங் போகிறதுக்குள்ளே அடுத்த யுகமே வந்துடும் போல. பார்த்தீங்களா, இது நான் சொல்லி கொடுத்த வசனம், சொந்தமாக பேசியிருக்கேன். அதனால் நீங்கள் அதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம அடுத்து வந்து ரோலர் கோஸ்டர் வேறு எதுவும் ரைடில். ஸோ தீஸ் கைஸ் ஆர் ஹூ ஐ எம் ஹேவிங் வித் மீ. ஒரே பைத்தியக்காரங்களாக இருக்காங்களா, இதுதான் எங்கள் டீம். பார்த்துக்க அடுத்த ரைடு போயிட்டு அந்த ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. திஸ் கை நீங்கள் உங்களுக்கு இந்த திஸ் கை தெரியும் உங்களுக்கு. என்னுடைய பாகிஸ்தான் ட்ரிப் ஆமாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் வீடியோ போடல. சரி விடுங்க. இந்த ரைடை விட இந்த லைனில் நிற்கிறதா இன்னும் பெரிய ரிஸ்க் போல. அடிக்கிறா சங்கு ஊதுறாங்க, கடைசி ஒரு வாட்டி பார்த்துக்காங்க அப்படின்னு. வேறு இங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு போகுது கேள்விப்படும் போது நல்லா இருக்கு, லைவாக பார்க்கும்போது கொஞ்சம் பீதியாக இருக்கு. அப்போ டக்குன்னு முடிஞ்சிரும்ல. இதோ போகிறாங்க பாருங்க, வராங்க டக்கு 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 டக்கு. பயமாக இருக்கு. தெரியுதுங்களா அவங்களுக்கு? போது பாரு, ஏறி இந்த புஷ்ஷுன்னு இறங்கும் போல. எங்க ஏன்னா எப்படி நான் போறப்ப எடுக்க முடியாது, அதனால எப்படி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். கடையில் மாட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. வாங்கி கொடு ஒன்று. கையில் கொடுத்து வாங்கி கடையில் போகிறது அது மட்டும் ஓசியில் தருவாங்களா? அதுவும் காசு கொடுத்து வாங்கி கொடு. காசு நீ ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்க. கேளுங்க, ஃபாரின் போயிட்டு வந்தார். நம்மளாம் உள்ளூரில் இவரெல்லாம் ஃபாரின். அஜர்பைஜான் போயிட்டு வந்தாங்க. அஜர்பைஜான் இல்லையா? சரி, அர்மேனியா. ரைட் மறந்துட்டேன். ஆமாம். இதுல குட் பேட் அக்லி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சொன்னாங்க. அஜித் அங்கே போய் தான் விஜய் படம் பார்த்தோம். லாஸ்ட் என்ன படம் ரிலீஸ் ஆயிடுச்சு?
லியோ தான் ரிலீஸ் ஆச்சுடா. அங்கே போட்டாங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற போகிறோம். அப்படியே வந்துட்டோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சிலாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பி வரும்போது இந்த மூஞ்சி இப்படியே இருக்காது. மரணத்தை நெருங்கிட்டோம். பாருங்க உட்கார போகிறோம். பயமாக இருக்கு எனக்கு. இங்கே நம்ம 4 பேர் ஒன்றா உட்காந்துக்கலாண்டது இல்லையா? ஒன்றா போலாம். நீங்கள் தலைக்கு சுத்தமே தெரியல எனக்கு. ஏன் இங்கே இது வரைக்கும் திறந்து வச்சுட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு முடிஞ்சிருச்சுல. ஆனால் இப்படி தலைகளை திரும்ப தொங்கின மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலையா? ரோலர் கோஸ்டர் ரைடு வேஸ்ட் ஆகிட்டேன். நான் கண்ணை மூடிட்டேன். தலைகையை சுத்தினதே தெரியல. அடுத்து இந்த ரைடு வந்திருக்கோம்மா. அப்போ எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குல்ல பார்க்கவே. மரவட்டை ரைடா. தொண்டையரப்பேட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பேர் வச்சிருக்காரு. இந்த பேர் தான். ஆகாஷ் போடுவோம். ஆகாஷ் உட்காந்து ஒரு ஸ்டெப்பு போடுறா. உண்மையாக இருந்துச்சு அந்த ரைடு. இப்போ தான் முடித்தேன். இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தரும் கவுண்டுக்கிட்டு உழவு போகிறாங்க. எல்லாம் கிரகத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாங்கி பேசுகிறாங்க எல்லாம். எனக்கு முன்னாடி ஒரு விக்கெட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. உழவு போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா இது அவள்தான் முடிஞ்சு. பார்த்து ஊந்துற போற. நல்லா இருந்துச்சுல. எப்படி இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சுல. எனக்கு ஜாலியா இருந்துச்சு இந்த ரைடு. சாப்பாடு உணவு தேடி போய்கிட்டு இருக்கோம். இந்த தலைவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒரு ரைடு தான் போனார். அதுக்குள்ளே வாயாளி வயிற்றில் பிடிக்கிட்டு உக்காஞ்சிக்கிட்டு இருக்காரு தலைவர். இல்லை வாய் வேற. 65 பிரியாணி கேட்டால் காலின்ட்டாங்க. எங்கள் பக்கத்தில் கேன்டீன் இருக்குது. ஸோ கேன்டீன் தேடி போயிட்டு இருக்கோம். இங்கே தான் இருக்குண்ணா. இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. வாப்பா வாங்க. பச்சை கலர் பில்டிங் சொன்னாங்க. வா பச்சை கலர் பில்டிங் எங்கே இருக்குது? சோழ தேசத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு டேஷிங் கார் போய்ட்டு இடிச்சு விளையாடலாம். அண்டு பொட்டை எல்லாருமே சாப்பிட உக்காந்துட்டோம். திஸ் இஸ் அவர் மெனு ஃபார் டுடே. சரி அங்கே உட்காந்துக்கிறேன். எதில் பீஸ் நல்லா இருக்குன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. ஆமாம் இது உட்காந்து நீங்கள்லாம் சாப்பிட மச்சான். நான் இதில் வந்து எனக்கு கம்மியாக பீஸ் போடுங்க, அதில் நிறையா போடுங்க கேட்டு வாங்கியிருக்கேன். கார் வந்துருச்சு. வாங்க இப்போ நம்ம கார் ஓட்ட போகிறோம். எந்த கார் பார்த்தீங்கன்னா இந்த டேஷிங் கார்ஸ். கார் ஓட்டி எல்லாரும் அடித்து மண்டையெல்லாம் உடைக்க போகிறோம். எனக்கு பின்னாடி உடைக்கிறதுன்னு 2-4 பேர் வராங்க. மண்டையெல்லாம் உடைக்கிறதுக்கு நம்ம இங்கே உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே கத்த முடியாதுடா. பாருங்க ஃப்ரீ. இது காசு தானே கட்டணும். செருப்பு கை அடிப்பாங்க சொல்லிட்டேன் சீரியஸாங்க. அப்புறம் புடுங்கிறதுக்கு 1800 வாங்கினா நானும் திருப்பி கேட்டுருவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பயம்லாம் இல்லை. லைட்டாக சாப்பிட்டு இருக்கிறதுனால போல. சிங்கம் களை இறங்கிடுச்சு. சரி போல. பாலாஜி பாலாஜி Come on! பார்க்கும்போதே கலக்குதுடா அடிக்கு.
எங்க வா கதறி எழுத ஒரு பெண்மணி பின்னாடி வராங்க. அவங்களுக்கு இருக்கு தெரியும், நீங்க வாய் மயிர் பேசுறாங்க. வீடியோல மாட்டிக்கிச்சு கண்ணு கண்ணுங்க. கட் பண்ணிடுவேன். தூரம் வழி விடும் போது நீ ஆகாஷ் போட மஸ்ட் ஆகாஷ் போட மச்சா. ஏன்டா கிட்ட வர அங்கே இல்லடா ஆடிட்டே வராங்க. வாட்டர் ரைடுக்கு போறோம் எல்லாரும் வாங்க. என்ன ரோலர் கோஸ்டர் போயிட்டு இருந்தேன். தண்ணி கடைசியா போறோம். வாட்டர் ரைடுக்கு குளிக்க போறதுனால வீடியோ எடுக்க முடியாது. ஸோ சரி சிறிது நேரம் நீங்கள் மிஸ் செய்வீர்கள். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. அடுத்த யூடியூப் சேனல் கொஞ்சம் பெருசாகிட்டு வாட்டர் ப்ரூஃப் கேமரா வாங்கிட்டு வந்து லாக் எடுக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆண்டனி. வாங்க சும்மா கொஞ்சம் காட்டுறேன் என்னென்ன எப்படிலாம் இருக்குன்னு. இதே வேவ் பூல் அவ்வளோதான். நோக்கம் சரியில்லை தம்பி. வாங்க அதில் போலாங்க. வாங்க சர்க்கஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே சர்க்கஸில் சரிக்கு விளையாட போகிறோம். வாங்க வாங்க வாங்க. சரி இந்த புள்ள பாவங்க கதிரி அழுதுருச்சுங்க. ஸோ வாட்டர் ரைட்லாம் முடிச்சு எல்லாம் தொப்பை கட்டி நனைஞ்சாச்சு. பாண்டிச்சேரி பாலவன், பாண்டிச்சேரி பாடு நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெரி என்ஜாய். ஆமாம் வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. டான்ஸ் எல்லாம் ஆடணும். டான்ஸ் வந்து வீடியோ எடுக்க முடியல. சாரி. ஆமாம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். ஓகே சர்ப்ரைஸாக நான் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். ஆக்சுவலி இட் இஸ் வெரி கியூரியஸ். We'll post it today. After that I to try something. What is that? நெக்ஸ்ட் இயர் வந்து இம்ரான் எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் மொபைல் வாங்கி தரேன்னு இருக்கான். நான் அப்போ வந்து இந்த வாட்டர் ரைட்லாம் ஃபோனில் வீடியோ எடுப்பேன். அந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ரைடு இருக்கு மேலே இருக்க பயத்தில் யாருமே இதில் ஏறல. முத்து மட்டும் நான் ஏறுறேன்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தான். ஏறினானா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. எங்கே இருக்கானு ஒன்றும் புரியல. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போலாம் இருங்க. Come on! எப்படி இருக்கு சொல்லுங்க. என்னாச்சு? நாங்க வரல. நானே எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணி பார்த்தா ஒருத்தரும் போற மாதிரி தெரியல. தெரியுங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுங்க. நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க, பகிருங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி.
பயல புக்கை கட்ட மட பயல ஓடா போடா பொடி பயல புக்கை கட்ட மட பயல இன்னங்க சின்ன பையன் என்ன நம்ம பேசுறானா உனக்கு எனக்கு சண்டை ஓடைய போகுது மண்டை அட உனக்கு எனக்கு சண்டை ஓடைய போகுது மண்டை அடியே குட்டபில அல்லே கிளி எல்லா அட்ராசிட்டி முடிச்சுட்டு கரும் ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ரைட் அது கடைசி ரைடு தான் நினைக்கிறேன். இதுதான் பயமாக தான் இருக்குது பார்க்க, போய் ஆகணுமா அப்படின்னு லைட்டாக வந்தாச்சு. வரலாம் இப்போ போல நான் அசிங்கப்படுத்திடுவாங்க, போய் ஆகணும் போல். ஆனால் பார்க்க பயமாக இருக்கே, பரவாயில்ல பார்ப்போம் என்ன பண்ணுறது. ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாதிரி எம்ஜிஎம்மில் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த ஹவுசஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த பேய் வீடு இருக்கிற இடம் செமையாக இருக்குது இங்கே. ஸோ இங்கே தான் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வரப்போ உங்களை மாதிரியே நல்லா ஃபோட்டோ எடுக்கிற 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டுவாங்க. இல்லைனா சுயநிலைவாதிங்க மாதிரி உங்களை வச்சு நல்ல ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஆட்டிக்கிட்டு ஓடிடுவானுங்க இவனுங்களை மாதிரி. அப்புறம் நீங்கள் பைத்திக்கிற மாதிரி நிற்கிறோம். ஓகே, ஸோ அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி திஸ் பிளேஸ் இஸ் வெரி குட். ஸோ நம்ம எம்ஜிஎம் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ த டே வாஸ் வெரி வெல் கோன் வெரி வெல். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்கிற தொண்டையில் காலி பண்ணியாச்சு. பார்க்கலாம். பாய். அடுத்த வருஷம் டிஸ்னி வேர்ல்டு சைனா ட்ரிப்பு போட்டிருக்கோம். எல்லோரும் அடுத்த வருஷம் மீட் பண்ணுறோம். ஸோ until then பாய்ஸ் எங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கான் பாருங்க. சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? பல்லாஜி. பல்லாஜியா? ஏன்னா பாலாஜி 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 தான் சொன்னேன். கொஞ்சம் முத்து, உங்களோட அனுபவங்களை பற்றி சொல்லுங்க. அவரா அனுபவம் பற்றி இழிக்கிற தனியாக போயிடுவாரு, ரைடு போவாரு. ஏதோ இங்கே வந்து சீக்கிரட்டாக ஏதோ உசார் பண்ணியிருக்கான். ஏன்னா வச்சுக்க, நாங்கள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்போம், திடீர்னு காணாமல் போயிடுறேன். இவன் மட்டும் ஏதோ ஒரு ஆண்டி உசார் பண்ணிட்டாங்க. திஸ் மை காலேஜ் மேட் இம்ரான், திஸ் மை பூமர் ஃப்ரெண்டு முத்து. எல்லாம் வயசான கேஸுங்களா கூப்பிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் மயக்கம் மட்டும் விட போகிறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா 2 பைத்தியக்காரங்க கீழே தான் இருக்கானுங்க. எனக்கு பயமெல்லாம் இல்லை. தைரியமான ஒரு மனுஷனா எங்கள் டீமில் தவிர்தான். நிற்கிற போஸ்ட் பார்த்தாலும் எங்கள் டீம் காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டான். கலக்க போயாரு பாப்பா. பாண்டிச்சேரி பாலவன் ஒரு போஸ்ட் ஒன்று கொடுறா, போஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒன்று அவள் தான் அப்படிச்சு. பேர் என்ன? பல்லாஜி. பல்லாஜியா? ஏன்னா பாலாஜி